students, welcome to SR Academy. Public exam நெருங்கியாச்சு. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இதில் முக்கியமான 8 மதிப்பெண் வினாக்கள் என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் இந்த 8 மதிப்பெண் வினாக்கள்லாம் எங்கேருந்து சார் எப்படி சார் முக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாமில் இருந்து திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை இதில் நாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 6 கொஷின் மட்டும் திரும்ப கேட்டிருக்காங்க. இதை படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. கடைசி கொஷின் வரைக்கும் குறித்து படிச்சுட்டு போங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட் இன் த லாஸ்ட் 5 years. ஸோ அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி பார்க்க போகிறோம். ராமானுஜர் நாடகம் வெளிப்படுத்தும் மனிதநேயத்தை சுவைபட விளக்கி எழுதுக. இந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி பாருங்க, குறிப்புகளை பயன்படுத்தி சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முன்னுரை, சாலை விதிகளை அறிவோம், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்துகளுக்கான காரணங்கள், தேவையான விழிப்புணர்வு, நம் கடமை, முடிவுரை. ஸோ இந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் சொந்தமாகவே கதை எழுதுறதுக்கு உண்டான மாதிரி தான் இருக்குது. எளிமையான கொஷின்ஸ். அடுத்து நாலாவது முக்கியமான கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இந்த கேள்வியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வினை கட்டுரை ஆக்குக. இதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது திரும்ப கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. அதில் குறிப்புகள், முன்னுரை, அரசு பொருட்காட்சி அமைவிடம், பல்வித அரங்குகள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும், முடிவுரை. ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின். கடைசி கேள்வி பார்க்கறதுக்கு முன்னே இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது எல்லாம் முக்கியன்றதை தெரிவிக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆறாவது கேள்வி, ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது. அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்கவும். ஸோ இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள். அதனால் இந்த வருஷத்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் இது கட்டாயமாக கேட்பாங்க. மறக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஆல் த பெஸ்ட். சென்டம் மார்க் எடுக்க வாழ்த்துக்கள்.